ஏன்னா ஒரு நாட்களிலே இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்த எங்களை ஆண்டவராகிய இயேசு தேடி வந்தது நிமித்தம், அவர் தேடி வந்தது நிமித்தம் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நின்று நாங்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு ஒரு நாட்களில பார்த்தீங்கன்னா அவர் எத்தனையோ அற்புதங்கள் செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், சப்பானிகளை நடக்க செய்தார். பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களிலே இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். இயேசுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட இருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போகவில்லை. என்னை தேடி வந்தது நிமித்தம்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நின்று கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 2007 பார்த்தீங்கன்னா நான் ஒரு சினிமா தேட்டர்ல வேலை செய்து கொண்டு வந்தேன். இந்த சினிமா தேட்டர்ல வேலை செய்யும் போது எனக்கு அநேக தீய பழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே குடிக்கிறது, காற்று போடுறது, பீடா போடுறது, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணம் ஆகிய 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2007 பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், அப்போ எல்லாம் 5வது 6வது படிப்பார்கள். நான் வந்து தேட்டருக்கு போவேன், திருப்பி எப்போ வீட்டுக்கு வருவேன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன். காலையில வேலைக்கு போயிட்டானா நைட்டு வருவானா வரமாட்டானா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 2007 திடீர்னு பார்க்கும்போது இந்த தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தேன். அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு வியாதி மாதிரி வந்தது. எப்படின்னா என்னால நிக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் எனக்குள்ள இருந்தது. அந்த பலவீன நிமித்தம் இந்த புதுப்பேட்டை பகுதியில் இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போடான்னு பார்த்தா அந்த நேரத்துல அதிகாலையில ஒரு 3-4 மணி இருக்கும். அந்த நேரத்துல யாருமே கிடையாது, எல்லாத்தையும் மூடிந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா என் மணி ஒரு ஆட்டோ நண்பரை கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனையா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது சென்னை பட்டணத்துல பூந்தமல்லி ரோட்ல குமரன் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கு, அங்க கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணாங்க. போகும்போது அங்க இருக்கிற டாக்டர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு கால்ரா வியாதியா இருக்கும், இங்க கால்ரா ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னாங்க. ஆனா என் மனைவி வந்து ஒண்ணுமே தெரியாதப்போ, ஐயா இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, அப்போ அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஒரு சகோதரர், முஸ்லீம் டாக்டர் சகோதரர், நாங்க வசிக்கிற ஒரு பகுதியில அவர் கிளினிக் வச்சிருந்தார். அவர் பேர் சொன்ன உடனே சீனிவாசன் பேஷண்ட் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க அட்மிட் பண்ணுங்க, நான் காலையில வரேன்னு சொல்லி காலையில வந்தாரு. வந்து பார்த்தவொடனே என் நிலைமை பார்த்தவொடனே, என்னாச்சு சீனிவாசன் கேட்டாரு. தெரியல சார், ஒரு நைட்டெல்லாம் ஒரே வாந்தி மயக்கம் அப்படின்னு. ஆனா ரொம்ப குடிப்பியான்னு கேட்டாரு. அப்படி இருக்கும்போது இல்லை சார் அப்படின்னு. ஆனா இரவோட நான் குடிச்சுதான் வந்தேன். ஆனா அப்போ என்ன பண்ணாருன்னா, அட்மிட் பண்ண உடனே சரி ஒரு ஐசி வார்டில் சேர்த்து எல்லா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன், எல்லா ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து போறது. டாக்டர் என் மனைவி கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப குடிச்சு அவர் 2 கிட்னி பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னபோது என் மனைவி அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க இயேசுவை தேடி வந்திருந்தாங்க, அப்பதான் சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க அப்படியே உடஞ்சி போய் இயேசு கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே எப்படியாவது என் கணவனுக்கு ஜீவனை கொடு, எப்படியாவது என் கணவனுக்கு ஜீவனை கொடுன்னு அப்படியே ஜெபிக்கும் போது என்னை தேடி அநேகர் வந்தாங்க. பாஸ்டர்மார்கள் வந்தாங்க, சகோதரிகள் வந்தாங்க, என் தியேட்டர்ல வேலை செய்யற எல்லாரும் வந்தாங்க. வந்து என்னை பார்த்துட்டு இனி அவ்வளவுதான், சீனிவாசன் இனி பழைக்க மாட்டாரு, மரிச்சு போயிடுவாரு அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துல போய் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இனி வரமாட்டான்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளில கூட உங்க மத்தியில என்னை சாட்சியா நிற்க வைத்திருக்கிறார். எதனால சொன்னா, அந்த நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். மணி பக்கத்துல படுத்து கொண்டு இருந்தாங்க. அதிகாலை வேலையில வந்து என்னாச்சு நடந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். எல்லா டெஸ்ட் எடுத்த உடனே 2 கிட்னி பாதிக்கப்படும் போது ஹாஸ்பிட்டல் இருந்த யாருமே இல்லை, எல்லாம் மனைவிதான் 3 நாளும் அழுது கொண்டு ஜெபிச்சு கொண்டு எனக்காக ஜெபம் பண்ணினே இருந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஆனா நான் சத்த பணம் போல அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்து கொண்டு இருந்தேன். எந்த நேரத்துல என் ஜீவன் போகும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தேன். ஆனாலும் ஒரு நாள் அதிகாலை 7 யாருமே இல்லை, இயேசு என்னை தேடி வந்தார். நான் படுத்து கொண்டிருந்தேன்.
ஒரு உருவம் என் இடத்துல வந்து, நான் சொல்றது ஏதோ பொய்ய கிடையாது, என் வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு உருவம் என் இடத்துல வந்து என் வயிற்று பகுதியிலிருந்து ஏதோ ஒரு கெட்ட நீர் வெளியெடுத்து துப்புனோன்னு அந்த உருவம் மறைஞ்சிச்சு. அது யாரு என்னன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் காலையில எழுந்துச்சு பார்த்தா யாருமே இல்லை, மணி தூங்கிட்டு இருந்தாங்க. மணி கிட்ட சொன்னேன் ஏதோ ஒரு கனவு மாதிரின்னு. சரி எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. அப்போதான் தெரிஞ்சது என்ன நடந்ததுன்னு. அப்புறம் மறுநாள் டாக்டர் வந்தாங்க, வந்து எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி திருப்பி வந்து எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு 3 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் 3 மணிக்கு டாக்டர் வந்தாரு, எல்லா ரிப்போர்ட் வந்தது. அந்த நேரத்துல அந்த பழைய ரிப்போர்ட்டு புதிய ரிப்போர்ட்டு டாக்டர் எடுத்துன்னு வந்தாரு. என் மனைவி கொடுத்தாரு. அங்க இருக்க டாக்டருக்கு ஒரு டாக்டர் இல்ல 3-4 டாக்டருக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க கேட்டாங்க, நீங்க எந்த சாமியமா கும்பிடுறேன்னு என் மனைவி பார்த்து கேட்டாங்க, எதுவும் சார்ன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்க கணவனுக்கு 2 கிட்னி பாதிக்கப்படுறது. ஆனா இப்ப எடுக்கிற ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 2 கிட்னி நார்மலா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மிராக்களை நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததே கிடையாது. இது எப்படி நடந்தது அவங்களால ஒண்ணுமே நம்ப முடியல. ஆனா இது எப்படி நடந்ததுன்னா, ஆண்டவராகிய இயேசு என்னை எதுவுமே தெரியாதுன்னு இருந்தேன், யாருன்னே தெரியாது என்னோட வாழ்க்கையில, என்னோட இருளான வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு ஒளிவிளக்காய் வந்தது நிமித்தம் தான் இன்றைக்கு ஜீவனோடு இருந்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு பட்டணந்தோறும் போய் என்னுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நான் சாட்சியா சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இதை நாங்க சொல்லாம விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா நாங்க சொன்னது நான் என்னுடைய வாழ்க்கையில செய்தி கண்டிப்பா நாங்க சொல்லிதான் ஆகணும். அதான் இயேசுடைய சொல்ல என்ன சொல்றேன்னா, சுவிசேஷம்ன்றது அடுத்தவருக்கு சொல்றது எங்களுடைய கடமை. அதனாலதான் நாங்க வந்து இந்த நாளில் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட பிரச்சாரங்களா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறு தருவேன் என்று. எனக்கு இளைப்பாறு கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் மேலாக எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளில் உங்க மத்தியிலே சாட்சி அளிக்க வைத்திருக்கிறார். எனக்கு